ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், ஈரோடு பவானிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்பக்கூடல் அப்படின்ற இடத்தில் முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் இருந்தவர், தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் பயணித்து வருகின்ற செங்கோட்டையன் பேசிய பேச்சு ஒரு மிக பேசுபொருளாக மாறி இருக்குது. 50 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு எடப்பாடி வச்சிருக்கிறாரு அப்படின்றதுல இருந்து பல்வேறு வெளிவராத விஷயங்களை செங்கோட்டையன் பேசியிருக்கிறாரு. 50 லட்சம் கோடி சம்பாதிச்சு உங்களுக்கு ஆசை தீரல. புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருக்கணும், ஏமாந்து விட்டுட்டேன். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கோபிசெட்டிப்பாளையத்தில் இன்றைக்கு பேசிய எடப்பாடி பழனிசாமி அவரும் பயங்கரமா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ என்கிட்ட அழுதது கெஞ்சனது அப்படின்னு. செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனே, அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன், எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்பா கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிஎம் செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். அழுதது எனக்கு தெரியாதா, நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும் போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யார் கொடுக்க போறா? அந்த மரியாதை உனக்கு இருக்குதா? திரு செங்கோட்டையன் அவர்களே, நீ 100 நாள் ஜெயில் இருந்துட்டு வந்திருக்கிற. ரெண்டு பேரும் ரொம்ப காரசாரமா மோதி இருக்கிறாங்க. அது குறித்து தான் உங்கள்கிட்ட கேட்கலான் இருக்கிறேன். முதலில் செங்கோட்டையன் பேசியது. செங்கோட்டையன் எப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி காலை வாரி விட்டார். எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட் முத்துசாமி கிட்டையும், இன்றைக்கு திமுகவில் இருக்கிற அமைச்சர் முத்துசாமி, அதே போல செங்கோட்டையன், இவங்க 2 பேர்கிட்டையும் எப்படி ஒரு கொலைக்கேஸுக்காக வந்தாரு, நாங்க தான் காப்பாத்தி விட்டோம் அப்படின்றதுல இருந்து பல்வேறு விஷயங்களை சொல்லிருக்கிறாரு. செங்கோட்டையன் குறிப்பிட்ட விஷயங்கள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன தோழர்? ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ மற்றவங்களுக்கு தெரியுங்க அவர் எடப்பாடி பழனிசாமி எப்படி டேபிளுக்குள்ளே உள்ளே போனார், எப்படி உருண்டாருங்கிறது. அதை பற்றி தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் கூட பேசிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு ஃபோட்டோ காமிச்சு, இது கீழே கிடக்கிறது மேட் இல்லைங்க, அது ஒரு ஆள் படுத்திருக்குது அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாரு. இப்போ நக்கல் பண்ணுறதுலாம் ஒரு பக்கம், அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஒவ்வொரு காலாக மாற்றி மாற்றி போனார். சசிகலாவின் காலை வாரினார், அப்புறம் டிடிவி தினகரன் காலில் வாரினார், அப்புறம் ஓபிஎஸ் காலை வாரினார், அப்புறம் இப்போ அமித்ஷா காலையும் மோடி காலையும் பிடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு, அதாவது நரேஷன், அந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு தெளிவாக தெரியுது. ஆனால் அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத கண்கூடா இருந்து அனுபவித்த செங்கோட்டையனுக்கு அது என்னன்னா, அது ஒரு உள்ளூர உணர்ச்சி. நான் கண்கூட பார்த்தாங்க, இதாங்க நடந்துச்சுன்னு இருக்குல்ல, ஒரு ஐ விட்னஸ் அவர். அது என்ன சொல்றாரு, ஒரு ரெசார்ட்ல, அவங்க கூவத்தூர் ரெசார்ட்ல அவங்க தங்கியிருக்காங்க. ரெசார்ட்ல முந்தின நாள் நைட்டு வரல நான் தான் முதலமைச்சர். யாரு? செங்கோட்டையன் சொல்றாரு. சசிகலா எல்லோருமே சேர்ந்து ஒரு மனதாக நான் தான் முதலமைச்சர் ஆகணும்னு இருந்துச்சு. நைட்டோட நைட்டா பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணி அடுத்த நாள் காலையில இவர் தான் முதலமைச்சர்னு சொன்னாங்க. வேற வழி இல்லை, சரி பரவாயில்ல, கட்சி காப்பாத்தினா போதும், நமக்கு நாம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு தான் அது கைமாறி போச்சு. ராத்திரி வரைக்கும் நான் தான் காத்தாலதான் மாறி போச்சு. ஏன்னா பொட்டி அந்த ஆளு கையில் இருந்து பொட்டி இல்லை. காத்தால இந்த அம்மாளுக்கு கன்விஷன் கொடுத்தாச்சு. இந்த அம்மா கூப்பிடுறாங்க, நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையிலும் சொல்லிட்டாரு, கவலையிலும் தோலை தட்டி இப்படி பிடிச்சாங்க. திடீர்னு பார்த்தா மலைப்பாம்புழுது மாதிரி திடீர்னு ஒருத்தர் விழுந்தார், அப்படியே நீந்திட்டு வந்தாரு பாருங்க. நானே எந்திரிச்சிரு சேர்ல இருந்துட்டு, எங்கடா மலைப்பாம்பு எங்க வந்துருச்சாடு, எங்க அந்த ரிசார்ட்ல மலைப்பாம்பு இருக்கு மாட்டேங்க, கடலோரம் அது எங்க வந்துருச்சாடு இருக்குன்னு நினைச்சேன். காலை பிடிச்சி கெஞ்சிட்டு, இவள் யார் என்னை கொண்டு வருவதற்கு, இவள் யார் எனக்கு முதலமைச்சர் ஆக்குவதற்கு, எனக்கு தனி தகுதி இருக்கிறார், இப்படி எவனா சொல்லுவானா? அது மட்டும் இல்லாம ரெசார்ட்டுக்குள்ள திடீர்னு மலைப்பாம்பு மாதிரி உள்ள உருண்டாரு. நான் என்னடா ரெசார்ட்டுக்குள்ள எப்படிடா மலைப்பாம்பு வந்துச்சுன்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த அம்மா காலில் அப்படி நெடுஞ்சான் கிடையா விழுந்தார். யாரு? சசிகலா காலில். ஆனால் அதே சசிகலாவை காலை வாரி விட்டு அவரு கடைசியில், நீ இந்த கட்சிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், ஒன்னாலேயா நான் வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்லி துளியும் இரக்கம் இல்லாமல் பேசுறாருன்னு சொன்னா இவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி விமர்சிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, 18 எம்எல்ஏக்களை கொடுத்தாரு டிடிவி தினகரன், அவரை நீ காலி பண்ண. அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் உன் கூட இருந்தாரு, அவரையும் காலி பண்ண. அப்புறம் 2024 அமித்ஷாவே காலி பண்ணி விட்டு தான் நீ தனியா நின்ன. திருநெல்வேலி அல்வா கொடுத்த அப்படிங்கிறத அவருடைய இயல்பான பேச்சில் சொல்றாரு. 18 பேர் ஓட்டு போட்ட டிடிவி கழட்டி விட்டாரு, அவரை நீக்கிட்டாரு.
11 பேர் ஓட்டு போட்டா ஓபிஎஸ் கழட்டி விட்டாரு. இவரை காப்பாத்தின பிஜேபிக்கு திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டாரு 24. இவர்களையெல்லாம் காலி பண்ணது மட்டும் இல்ல, சசிகலாவை, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களையெல்லாம் ஏன் மோடி முதற்கொண்டு காலி பண்ணதெல்லாம் விஷயம் இல்லை. கூட்டணிய கட்சியா வந்த பிரேமலதா விஜயகாந்துக்கு நான் எம்பி நியமன எம்பி தாரேன், மாநிலங்களவை ராஜ்யசபா சீட்டு தாரேன்னு சொல்லி ஏமாத்தினாரு அப்படிங்கிற ஆதாரத்தையே எடுத்துட்டு வந்து அவன் அந்த ஆதாரத்தை காமிச்சிட்டாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, இப்போ பெரிய விஷயத்துக்காக ஒன்றை ஏமாத்தணும்னா பரவாயில்லைங்க. இப்போ மோடிட்ட போய் நீங்க வலு போடுறீங்க, அல்லது ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக ஒருத்தரை கால வரீங்க, பரவாயில்ல. ஒரு எம்பி சீட்டுக்காகவெல்லாம் ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்துறது இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. இங்க ஸ்டாலின் தந்தமா வருது, வந்து கூட்டணி அமைச்சு அவங்களுக்கு எத்தனை சீட்னு கூட ஒதுக்கலை, அவங்க களத்துக்கே வரல. ஆனா அதுக்குள்ள அவங்க நியமன எம்பியா பதவி பிரமாணமே ஆயிடுச்சு. அப்ப இது எப்படி இருக்கு? உத்தரவாதம்னா என்னங்க? நான் சொன்னோம்னா சொன்னபடி செய்யறது. அப்ப அது இங்கே நடக்கிறது. 2 வருஷமா நீங்க ஏமாத்திட்டு இருந்தீங்க அப்படிங்கிற செய்தி அதுல இருக்கு இல்லையா? ஸோ ஒட்டுமொத்தமாக நமக்கு தெரிந்த கதை தான்னாலும் அதை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ஆத்தென்டிகேட்டடா இருக்குது. எந்த அளவுலையும் ஆமா, இன்னொரு கட்சியில இருக்காரு பாவம் இருந்தால் என்ன அந்த பண்ண பாவம் என்ன, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்துட்டு அதை விட்டுட்டு வந்தவனை காலி பண்ணி இவன் இருந்தா நான் கட்சியை கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி நாம் அதை ஆரம்பத்திலே பேசணும். எடப்பாடி பழனிசாமியினுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்டின் காரணமாகத்தான் அண்ணாமலை காலி செய்யப்பட்டார். அண்ணாமலைக்கு உள்ளுக்குள்ளேயே கட்சிக்குள்ள முரண்பாடு உண்டு. நயினார் நாகேந்திரனும் சரி, எல்முருகனும் சரி, அல்லது தமிழிசை எல்லாரும் சேர்ந்து அவரை இன்னைக்கு முடிச்சாலும் கூட இந்த தலைமை பொறுப்புல அவன் இருக்கக்கூடாது, அந்த ஆள் இருந்தால் நம்ம கூட்டணி வைக்க முடியாது, நான் ஒருபோதும் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லி காலி பண்ணது இந்த எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத பகிரங்கமாக பொது வழியில் செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்ன பாவம் பண்ண அண்ணாமலை? இந்த அண்ணாமலை எங்கன்னா ஐபிஎஸ் ஆபீசர் பிஜேபி இருக்கிற அவர் நீக்கினா தான் நான் வருவேங்கிறான். என்னையா உலகம்? எவனுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இவர் கொள்ளையடிக்கிறதுக்கு 50 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு பார்த்தா ஒன்னும் 50 லட்சம் கோடி வேணுங்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவன் பையனை இறக்கி விட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, களத்தை பார்த்தா தெரியும். இப்படி இருக்கு, எல்லாம் கொழுத்து போய் இருக்கிறாங்க. இந்த கருப்பை மட்டும் மீண்டும் ஜெயிச்சா என்ன, இந்த நாளே அழிஞ்சு போயிடும். சோ இந்த துரோகத்தின் வரலாறை ஒரு சில நிமிடங்களில் நம் கண் முன்னால படம் பிடித்து காட்டுறாரு. பழைய ஹிஸ்டரிலாம் சொல்றாரு. நான் அமைச்சரா இருப்பேன், அப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல என்னை பார்க்க காத்திருப்பாரு, டீயோட காத்திருப்பாரு பழனிசாமி அப்படின்றாரு. அப்புறம் அந்த பழைய கொலைக்கேச குறிப்பிட்டு சொல்றாரு. பழனிசாமி முதல்ல நான் வரும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வச்சுட்டு நின்று இருப்பாரு. எப்படி அவர் உருவாக்கின 79 2 நிலம் என்னது அவருக்கு 2 கொலை அண்ணன் தம்பி செஞ்சது. அதுக்கப்புறம் அக்யூட் பண்றதுக்கு 82 நானும் முத்துசாமி தான் செஞ்சு முயற்சி பண்ணி அவர் அக்யூட் பண்ணோம். ஒன்னும் அவர் திருந்தபாடு இல்ல. பழைய கொலைகேஸ் விவகாரமா நக்கீரன்ல ஒரு பேட்டி இருக்குது. அதுல அவருடைய சொந்தக்காரர் கிட்டத்தட்ட பழனிசாமி மாதிரியே அவங்க அண்ணன் தான், சொந்தக்காரர் தான், அதாவது உறவினர். அவர் தெளிவா சொல்றாரு, குத்துக்கோலை கொண்டுட்டு இவரும் இவருடைய தகப்பனாரும் போய் ஒருத்தனை குத்தி கொன்னுட்டாங்க, அந்த கொலைகேஸில் தான் இவர் போய் சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள கிடந்தாரு, அதற்கு இந்த நம்ம செங்கோட்டையனும் முத்துசாமி அவர்கள் அந்த நேரத்தில் உதவினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதிலே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. அதே விஷயத்தை தான் ஆமா இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறாரு. இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு இந்த விவகாரத்துக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி கடுமையா பொங்கிருக்கிறாரு. உன்னைய பத்தி எனக்கு என்னன்னு தெரியும், உன் கையில என்ன, என் கையில எல்லா எவிடன்ஸ் இருக்கு உன்னைய பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு மேடையில். யார? செங்கோட்டையனை பகிரங்கமா மிரட்டுறாரு. செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனேன், அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன், எல்லா ஆட்டமும் தெரியும்பா. நீ யாரெல்லாம் எப்பப்பா கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிஎம் செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். இந்த மிரட்டலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, ஒரு வகையான கில்லர் இன்ஸ்டிங் தான் இருக்குது. எனக்கு எதிராக நீ வரணும்னு நினைச்சேன்னா உன்னை காலி பண்ணிடுவேன். என்னை பார்த்து ஸ்டாலினே பயப்படுறாரு, நான் அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இது பகிரங்கமான மிரட்டல் மட்டும் இல்லைங்க. இன்னொரு விஷயத்தை கவனிங்களா, செங்கோட்டையன் இப்படி பேசிய உடனேயே அடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசுகிற எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு,
நீ எப்படிப்பட்ட யோக்கியம் தெரியுமான்னு சொல்லி இப்போ மாத்தி மாத்தி ஆமா இப்போ 2 தெய்வங்கள் மாத்தி மாத்தி உண்மையை சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு டயலாக் வரும்ல, அதே மாதிரி ஒருவரை ஒருவர் வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் மேல ஏற்கனவே ஒரு நடிகையோடு தொடர்புடைய ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் இவருடைய மனைவி பிள்ளை அவ பையனோட சேர்ந்து போய் ஜெயலலிதாட்ட அதை முறையிட்டாங்க. அதை பற்றி இவர் இப்போ ரிவீல் பண்றாரு. உன்னை எதற்காக இதுவரைக்கும் எந்த ஒரு சின்ன பகுதி செயலாளர் மேல கூட பொண்டாட்டி பிள்ளைகள் வந்து அலிகேஷன் கொடுத்தது கிடையாது, மற்றவர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் உன் மேல இந்த குற்றச்சாட்டுங்கிறது பொண்டாட்டி பிள்ளைகளே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கேவலமானவன் நீ அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறது மட்டும் இல்ல, ஒரு இடத்துல முன்னாடி அம்மா போட்டோ இருந்துச்சு அவர் பைக்குள்ள, இப்ப யார் போட்டோ இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே கீழே இருந்து திரிஷான்னு கத்துறாங்க. யார் போட்டோ வச்சிருக்காரு? அதுல எல்லாம் கைது ஏந்தவன். உங்களுக்கே தெரியும் கூட்டம் அதிமுக கேக்குது. அதை சொல்றதுக்கு என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் இவர் பெரிய ஆளுங்கிறார். சேர வேண்டிய இடத்துல கரெக்டா சேர வேண்டிய இடத்துல கரெக்டா சேர்ந்திருக்கிறாரு, அந்த மாதிரி வேலையெல்லாம் இவர் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு தான் சொல்றாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது, எல்லா ஆவணங்களும் இருக்கிற, நீங்க கரெக்டா கவனிங்க. முதலமைச்சரா இருக்கிறப்ப சும்மா இருந்தேன்னு நினைக்காத, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க. நீ எப்ப எனக்கு எதிராக நகர்ந்து போறேன்னு தெரிஞ்சுதோ அந்த அடுத்த நிமிஷமே உன்னை பற்றிய எல்லா ஆவணங்களையும் நான் கைவர சேகரித்து விட்டேங்கிறாரு. அது என்னன்னா இப்ப இந்த இடத்துலதான் ஒரு கன்ஃபஷன் இருக்குது, அதாவது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் இருக்குது. கொடநாடு கொலை கேஸ் ஏன் நடந்துச்சு, அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் ஏன் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு, அங்க இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக் காவலாளிகள் ஏன் ஆபரேட்டர் வந்து கொல்லப்படுறாப்ல, கார் டிரைவர் சஜுன் கொல்லப்பட்டாரு. அதாவது அதை தொடர்புடைய அத்தனை பேர் கிட்டத்தட்ட வியாபம் வழக்கு தான் உங்களுக்கு தெரியும். மத்திய பிரதேசத்துல வியாபம் வழக்குல தான் இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி ஒரு மர்மமான கொலை வழக்கு தான் இந்த வழக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்தில் தன்னை அறியாமல் பகிரங்கமா ஒத்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, சசிகலாவை வெளியில் அனுப்பிவிட்டு அடுத்த வேலையே வந்து இவர் செஞ்சதே இந்த கொடநாடு கொலை வழக்கு, குறிப்பாக இந்த ஆவணங்களை எல்லாம் எடுப்பதற்காகத்தான். அப்ப அந்த வீடியோக்கள் எல்லாம் இவங்க ஆடின ஆட்டம் எல்லாம் வீடியோவா சசிகலா வச்சிருந்திருக்கு, அதை எல்லாம் கையகப்படுத்துவதற்காகத்தான் இவர் இவ்வளத்தை செஞ்சிருக்கிறாரு. அந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப தன் கையில் இருக்குது, நான் வெளியில விட்டோம்னா நாரிரும் அப்படின்னு மிரட்டுறாரு. இப்ப இந்த விஷயத்தை நீங்க கரெக்டா புரிஞ்சுங்க. பவானி சாகர்ல 2000 கோடிக்கு அட்டை ஃபேக்டரி இருக்குது. இங்க சிங்கம்பேட்டைக்கு பக்கத்துல 3000 கோடிக்கு எத்தனால் ஃபேக்டரி, ஷேகோ ஃபேக்டரி வந்து இருக்குது. இங்கேயே 5000 கோடி இருக்குது. 50 லட்சம் கோடி சம்பாதிச்சோம், இன்னும் எடப்பாடிக்கு ஆசை தீரல அப்படின்றாரு. அதுதான் அப்போ 50 லட்சம் கோடி அப்படிங்கிறாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அம்மா பேரவைன்னு சொல்லி அம்மா ஜெயலலிதாவுக்கு தனியா வந்து மன்றம் அமைத்த காலத்திலிருந்து அவர் மேல இருக்கிற கொலைகேஸ்ல இருந்து சகலத்தையும் விடுவித்து விட்டு அவருக்கு உறுதுணையா இருந்த செங்கோட்டையன் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உண்மை இருக்கும். இன்னொன்னு, நான் சொன்ன மாதிரி இந்த கொடநாடு கொலைகேஸ் 2 விவகாரத்திலையும் எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக மாட்டியிருக்கிறார். 50 லட்சம் கோடிக்கான ஆதாரங்களை கண்டுபிடிக்க வேண்டிய இன்னைக்கு ஈடி எதுக்கெல்லாமோ பாயுது. இன்னைக்கு அதாவது நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது, ஒன்றிய அரசு இந்த இடத்துல இறங்கணும். நீங்க எடப்பாடியை வந்து உங்களுடைய செக் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காகவாவது 50 லட்சம் கோடியை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் என்னவோ அவர் வந்து சிஏஏ, அதுக்கப்புறம் 3 வேளாண் மசோதாக்கள் எல்லாத்துக்குமே அவங்க இப்போ வந்து இந்த டீலிமிட்டேஷனை பயங்கரமா ஆதரிக்கிறாரு. அமித்ஷா அதெல்லாம் சொல்லிட்டாரு, ஸ்டாலின் வந்து மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறத தடுக்கிறாரு. இன்னைக்கு பேசுறாரு 20 தொகுதி எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைச்சிருக்கும், அதை ஸ்டாலின் கெடுத்து விட்டுட்டாரு அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம எவ்வளவு பெரிய சுயநலவாதி, எவ்வளவு பெரிய கேடுகட்ட மனுஷன் பாருங்களேன். ஒரு நடிகையின் படத்தை பாக்கெட்ல வச்சிருக்கிறாருன்னு நீ குற்றம் சாட்டுற. இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க, நீங்க இடையில ஏவி ராஜு அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு, அதுல ஒரு ஒன்றிய செயலாளர். ஆமா, இந்த நடிகை வேணும்னு கேட்டாரு, நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றாரு. சோ அந்த நிகழ்ச்சி இதுலயும் ஒப்பிட்டு பாருங்க. 2017 கூவத்தூர்ல நடந்ததுங்கிறது எவ்வளவு பெரிய மோசமான நிகழ்வுகள்லாம் அங்க நடந்ததுங்கிறதுக்கு எல்லாத்தையும் எவிடன்ஸ் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியின் வார்த்தைப்படி
உள்ளே யார் யார் எந்த விதத்தில் இருந்தார்கள், யாரோடு எப்படி இருந்தார்கள்ங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி இப்படி பேச முடியாது. அப்போ அந்த ஆதாரங்களை எடுப்பதற்கு கொடநாடில் நடந்த கொலை கேஸு எடப்பாடிக்கு தொடர்பு இருக்குது. 2 கொலை அண்ணன் தம்பி செஞ்சது. அதுக்கப்புறம் அக்யூட் பண்றதுக்கு 82 நானும் முத்துசாமி தான் செஞ்சு முயற்சி பண்ணி அவர் அக்யூட் பண்ணோம். ஒன்னும் அவர் திருந்திருப்பாடு இல்லை. அது போக 50 லட்சம் கோடி ரூபாய்க்கான பணம் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. இவ்வளவு குற்றங்களுக்கும் மத்தியில தான் எடப்பாடி பழனிசாமி சிஏஏக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், 3 வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். இன்னைக்கு வரையிலும் நீங்க வந்து டீலிமிட்டேஷனுக்கு சரண்டர் ஆகிறாரு. ஆகிறது மட்டும் இல்ல, அவர்களே முட்டு கொடுக்க முடியாத அளவிற்கு அமித்ஷா சொல்லிட்டாரு எல்லாமே கரெக்டா இருக்கு, அதிகமான இடங்கள் கிடைக்கும்னு சொல்றதெல்லாம் தன்னை தப்புவித்துக் கொள்வதற்கு எந்த கேடுகட்ட கேவலத்தையும் செய்யறதுக்கு தயார் இருந்த எடப்பாடி பழனிசாமிங்கிறதுக்கான ஆதாரம் தான் இன்னைக்கு இவர் பேசுறது. இவர்கள் பேசி 2 பேரும் பேசி வச்சிருக்கிறது. இதுல வந்து செங்கோட்டையன் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு. யாராவது இப்படி பேசுவாங்களா? உதயநிதி பால்டாயில குடிச்சிட்டு வந்து சாவணுன்றாரு. முதலமைச்சரை வந்து கொரோனாவில் வந்து போயிருந்தா பரவாயில்லன்னு இதெல்லாத்தையும் வந்து குறிப்பிட்டு பேசுறாரு. உதயநிதி ஸ்டாலின் பால்டா குடிச்ச செத்து தொலைச்சது நல்லா இருக்குங்கிறாரு. எவனா சொல்லுவானையா? ஸ்டாலின் கொரோனாவில் போயிருந்தா எனக்கு வெறுக்குன்னு போயிருக்குங்கிறாரு. சொன்னாரா இல்லையா? நான் சொல்ல சொன்னாரா இல்லையா? அப்படி என்றால் கோளை பழனிசாமி துரத்த வேண்டிய தேர்தல் தான் இந்த தேர்தல். கருப்பணி ஜெயத்து உண்மையில அவர் தீய சக்தி திமுக தானே பேசியிருக்கணும். இப்போ அவருக்கு இதுல பிரைமரி எதிரியே வந்து எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் அந்த ஈரோட்டில் போட்டியிடுகின்ற கருப்பண்ணன், அவங்களதான் அவர் வந்து மெயின் டார்கெட்டா வச்சு பேசுறாரு. அதாவது இந்த விவகாரத்தை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. இவர் ஒரு துரோகி, யார் எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகிங்கிறத கண்ணால் பார்த்த, அதாவது கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு, அதை பார்த்த செங்கோட்டையனே இப்படின்னா காலில் விழுந்திருக்கிறாரு. சசிகலாவின் நிலை என்ன யோசிச்சு பாருங்க. சசிகலா அந்த காலில் விழுந்ததையும் பார்த்துருக்காங்க. அவங்கள வந்து அவங்க எங்க அக்ரஹாரா சிறையில் இருக்கும்போது அவங்களால எனக்கு என்ன லாபம், உன்னால தான் நான் வந்தனான்னு சொல்லி திருப்பி கேட்கும்போது அந்த வார்த்தைகளையும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட துரோகத்தை சந்திச்ச சசிகலா சொல்றாங்க, அந்த பையன் என்ன பண்ணுச்சு, நீ ஏன் அவங்க மேல அவதூறு பரப்புற? ஒருவேளை அவங்க ஏதாவது ஒன்று சொன்னா கூட அதுல என்ன குற்றம் இருக்கு? நீ உண்மைதானே, நீ காலில் விழுந்தது உண்மை, போட்டோவை காட்டுறாங்க அது உண்மை. இன்னொன்று அந்த அம்மா சொன்னது ரொம்ப கவனிங்க. ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டால் கூட அந்த நாய் அடுத்த நாள் வந்துச்சுன்னா வாலாட்டிக்கிட்டு வரும். அதுக்கு இருக்கிற நன்றி விசுவாசம் கூட உனக்கு இல்லையே. நாய்க்கு இருக்கிற நன்றி விசுவாசம் கூட இல்லாத நன்றி கிட்ட துரோகி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பகிரங்கமா சொன்னிச்சு. இதை விட எடப்பாடி பழனிசாமி ஒரு அப்பட்டமான துரோகி அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை எங்கேயுமே எடுக்க முடியாது. 2 பேர் வந்து ஆதாரம் சொல்லியாச்சு. அது போக எடப்பாடி பழனிசாமி மேல் இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு, கொலை குற்றச்சாட்டு, இவ்வளவும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டை இன்னைக்கு கபலீகரம் பண்றதுக்கு பாஜகவுக்கு ஒரு முகமூடியாக இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்காருல்ல, பாஜக உள்ளே வருவதற்கு அதிமுகவை முகமூடியாக அணிந்து கொள்கிறது அப்படின்னு. முகமூடினா யாரு? இந்த எடப்பாடி பழனிசாமி தான். அவருடைய புன்னகைக்கு பின்னால் இத்தனை கொலைகள் இருக்குது, இத்தனை ஆயிரம் லட்சம் கோடிகள் இருக்குது, இவ்வளவு வீடியோக்கள், அடுத்தவர்களை பற்றிய வீடியோக்கள் இருக்குது, இவ்வளவு பாலியல் பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளத்தையும் மறைச்சிக்கிட்டு தான் தமிழ்நாட்டின் உணர்வுகளை காவு கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி இவர் செங்கோட்டையன் மேல இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, எதற்காக செங்கோட்டையனை காலி பண்ண அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவோட அவர் வந்து ரகசிய உறவுல இருந்தாரு அப்படின்னு. இதெல்லாம் வந்து எடப்பாடி சொல்வது எந்த அளவுக்கு உண்மை? இந்த அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவோட கூட்டு சேர்ந்து சதி செய்யறன்னு எனக்கு தெரியும். அதனால ஜாக்கிரதையா நீங்க பேசணும். கண்கூடா தெரியும். இதே செங்கோட்டையன் நீங்க வந்து நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தாரு, அப்புறம் மோடியை போய் பார்த்தாரு, அப்புறம் காத்து கிடந்தார். மோடியை பார்க்கறதுக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. அமித்ஷா வீட்டுல காத்து கிடந்தாரு. இப்ப சசிகலா வந்து சொன்னாங்களே, எடப்பாடியை தவிர மீதி எல்லாருமே, இப்ப இன்னைக்கு புதிய தலைமுறை நேற்று கொடுத்த பேட்டி, மீதி எல்லா மூத்த அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டார்கள் என்னை கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கு. எடப்பாடி ஒத்துக்கல, ஏன்னா அவருக்கு தன் பேர்லயே நம்பிக்கை இல்லை. இவரு செங்கோட்டையன்னு அதை சொன்னாரு, அந்த அம்மா வந்து சேர்த்துக்கணும்னு நாங்க வந்து பேசணும். எஸ்பி வேலுமணி இவங்க எல்லாருமே போய் அவர்கிட்ட வந்து பேசுறாங்க. அதுலதான் இவரு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு, செங்கோட்டையன் வந்து பேசுனதுல. கட்சி ஒருங்கிணைக்கணும், சசிகலாவை இணைக்கணுங்கிறதுக்காக ஒன்றாக பேசினார்கள், இது ஒரு பக்கம்.
இவ்வளவுக்கும் பின்னாடி பாஜக வீட்டுல தான் அவங்க அமித்ஷா வீட்டுல தான் காத்து கிடந்தாங்க. நிர்மலா சீதாராமனை சந்திச்சு வந்துட்டு அவங்க கமலாலயத்துக்கு தான் போனாங்களே தவிர அறிவாலயத்துக்கு வரல. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு ரகசிய கூட்டு இருந்துச்சு, அதனாலதான் நான் வந்து உன்னை கழட்டி விட்டேன்னு சொல்றாரு. இது ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு இல்லையா? விஜய் விவகாரத்து மனு பின்னாடியும் திமுக சதி, அன்புமணி என்ன கொல்ல போறாரு அன்புமணி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாலும் அன்புமணி அதுக்கு என்ன சொல்றாரு, திமுக சதி. இப்ப இவர் வந்து அதிமுக விட்டு வெளில வந்ததும் திமுக சதி. ஆமா, அதாவது விஜய் கட்சியில எது நடந்தாலும் அதுக்கும் திமுக தான், அன்புமணி வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் அதுக்கும் திமுக தான், விஜய் பொண்டாட்டி கேஸ் கொடுத்தாலும் அதுக்கும் திமுக தான். இப்போ இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு இவருக்கு யாரு செங்கோட்டையனை வந்து இயக்குவது திமுக. இப்போ இந்த இடத்துல தான் நீங்க புரிஞ்சுக்கணும், திமுகவை அக்யூஸ் பண்ணுவதை தவிர பாஜகவை குறித்து இவர்கள் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில இது கொடநாடு கொலை கேஸ், அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து இவ்வளவு மோசமான நிகழ்வுகளுக்கு பின்னாடி மொத்தமாக இருக்கிறது பாஜக மட்டும்தான். இந்த ஒரு கட்சி தான் இந்த தமிழ்நாட்டுக்குள் இத்தனை துரோகங்களுக்கும், இவ்வளவு பெரிய துரோகி ஒருத்தர் உருவாகி வருவதற்கு ஒரு என்வரால்மெண்ட் வேணும்ல, அந்த என்வரால்மெண்ட் உருவானதே இந்த பாஜகவால அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி தோழர்.